கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் நண்பர் சுவிசேஷ ஜெபக்குழுவின் சார்பாக வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நாளிலும் நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத வசனம் 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். நம்முடைய பாவங்களை நிவிர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. நம்முடைய பாவங்களை, இந்த உலக மனிதர்கள் ஒவ்வொருவருடைய பாவங்களையும் நிவிர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. இந்த உலகத்துல எந்த ஒரு மனுஷனோ, எந்த ஒரு கணவனோ, மனைவியோ, பெற்றோர்களோ, சகோதரரோ யாருமே இந்த உலகத்துல யாருடைய பாவங்களையும் நிவிர்த்தி செய்ய முடியாது. ஒருத்தருடைய பாவங்களுக்காக இன்னொருத்தங்க ஜீவனை கொடுக்க முடியாது. ஆனா நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக ஜீவனை கொடுத்து, நம்முடைய பாவங்களுக்காக அவர் சிலுவையிலே தன்னுடைய இரத்தத்தை சிந்தி அவர் அடிக்கப்பட்டார். யோவான் 1ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது, உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று சொல்லி பார்க்கிறோம். அவர் இந்த உலக மனிதர்களுடைய பாவங்களை சுமந்து தீர்க்கிறதற்காக இறங்கி வந்த ஒரு தேவ ஆட்டுக்குட்டி. யோவான் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல நாம் பார்க்கும் பொழுது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தொருளில் இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த உலகத்துல எந்த ஒரு மனுஷனும் தன்னுடைய குமாரனை, ஒரு சொந்த குமாரனை பாவத்துக்காக அடிக்க மாட்டாங்க. ஆனா தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை நம்முடைய பாவங்களுக்காக இந்த உலகத்துல அனுப்பி அவர் நம்முடைய பாவங்களை நிவிர்த்தி செய்தார். லேவியராகமம் 16ஆம் அதிகாரம் 55ஆம் வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது, 16-15ஆம் வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது, வெள்ளாட்டுக்கடா ரத்தத்துல, வெள்ளாட்டுக்கடா காளையின் ரத்தத்துலதான் பாவங்களை நிவிர்த்தி செய்வாங்க பழைய ஏற்பாட்டு காலத்துல. ஆனா புதிய ஏற்பாட்டு காலத்துலதான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் தம்முடைய ரத்தத்தினால, தம்முடைய சொந்த ரத்தத்தினால தம்முடைய ஜனங்களை மீட்டு கொண்டதாக பார்க்கிறோம். நம்முடைய பாவங்களுக்காக அவர் அடிக்கப்பட்டதுனால நாமும் ஒவ்வொரு நாளும் அவருடைய சமூகத்துல காத்திருந்து, என்னுடைய பாவங்களை மன்னியும், என்னுடைய பாவங்களுக்காக நீர் அடிக்கப்பட்டீர் என்று சொல்லி நாம் விசுவாசித்து அவருடைய சமூகத்துல பாவங்களை அறிக்கையிட்டு அவருடைய சமூகத்தில் கிட்டி சேருகிற ஜனங்களாக நம்ம காணப்படுவோம். ஜெபம் செய்வோமா? எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, அப்பா, நீர் எங்களுடைய பாவங்களுக்காக சிலுவையில அப்பா அடிக்கப்பட்டீரே, அந்த ரத்தத்தை நாங்க நினைவு கூறுகிறோம்ப்பா. அந்த ரத்தத்தினால எங்களுடைய ஒவ்வொரு பாவங்களையும் நீ நிவர்த்தி செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். எங்களுடைய பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னியும் அப்பா. நாங்க தெரிந்தோ தெரியாமலோ செய்த பாவங்கள் எல்லாவற்றையும் நீங்க மன்னித்து எங்களை உங்களுடைய பிள்ளைகளாக நீர் ஏற்றுக்கொள்ளும்படியாக ஜெபிக்கிறேன். சகல துதி, கனம், மகிமை எல்லாவற்றையும் உமக்கே ஏறடிக்கிறேன். இப்ப இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.